சோழ நாட்டிலிருந்து பழமுதிர் சோலைக்கு வந்து கொண்டிருக்கிறாள். ரொம்ப கலப்பு. இன்னைக்கெல்லாம் அந்த புலவர்களை ஆதரிக்கிற மாதிரி அன்னைக்கெல்லாம் ஆதரிக்கிறதெல்லாம் ரொம்ப குறைவு. இன்னைக்கெல்லாம் அள்ளி கொடுக்குறாங்க பெரியவர்கள். ஆனால் அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. அன்னைக்கெல்லாம் பசி தாகம். அவள் அப்படியே சோர்ந்து போய் நடந்து நடந்து வந்து ஒரு மண்டபத்தில் உட்கார்றா. பக்கத்தில் ரொம்ப களைப்பு, பசி, தாகம், தண்ணி கிடச்சா போதும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் உட்கார்றா. பக்கத்தில் நாவல் மரம், கீழே ஒரு 4 எரும மாடு கட்டி கிடக்கு. நாவல் மரத்து மேலே ஒரு சிறுவன் உட்கார்ந்துருக்கான். இதை பார்த்தோனையே என்ன பாட்டி ரொம்ப களைப்பாக தெரியுதேன்னு கேட்டான். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், பரவாயில்ல நான் கேளுங்க. தினமும் தான் சாம்பார் சாப்பிட்றோம், ஒரு தடவை சாப்பிட்டுட்டு விட்டுறோமா? மாதத்தில் ஒரு 10 தடவையாவது வீட்டுக்காருக்கு போட்டு கொள்கிறோமா இல்லையா? கேளுங்க, தெரிஞ்சாலும் பரவாயில்ல. பாட்டியை பார்த்து கேட்குறான். அந்த பையன் என்ன கேட்டான், என்ன பாட்டி ரொம்ப தாகமாக இருக்கா? முகத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப வாடி இருக்கிற மாதிரி இருக்கே, என்ன ஏதாவது பழங்களும் பறித்து போடட்டுமா? உடனே பாட்டிக்கு அடேங்க அப்பா எப்படி இருக்கும். இந்த பசியில் இருக்கும்பொழுது யாராவது தாகத்துக்கு தண்ணி கொடுத்தாலே எவ்வளவு சுகமாக இருக்கும். இந்த பாட்டி ரொம்ப மகிழ்ச்சியோடு அப்படியாப்பா போடுப்பான்னா. உடனே அவன் கேட்டான், சரி பாட்டி பழம் போடுறேன், உனக்கு என்ன சுட்டதா சுடாததா? ஹோட்டலில் கேட்பாங்கல்ல, உங்களுக்கு என்ன சார் வேணும், வார்ம் வாட்டரா நார்மல் வாட்டரா அப்படின்னு கேட்குற மாதிரி முருகப்பெருமான் அவளை பார்த்து என்ன கேட்குறான், உங்களுக்கு என்ன பழம் வேணும், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழமா வேணுமா அப்படின்னு கேட்டோன்னே அவன் நினச்சாலும் அவளுக்கு தெரியாதா, எவ்வளவு பார்த்துருப்பா. சுட்டு சாப்பிட்ற பழம்லாம் இருக்குது, ஆனால் நாவல் பழத்தை நமக்கு தெரிஞ்சு எவனும் சுட்டு சாப்பிட்டதாவே தெரியலையே. இவன் என்ன புதுசாக சொல்கிறான், இவன் என்ன மடக்கிறானா, இந்த என்டேவா போடு சுட்ட பழத்தையே போடுன்ட்டா, எப்படி சுடுறேன்னு நான் பார்த்துட்றேன் அப்படின்னு. அவன் நல்லா கனிஞ்ச பழம் இருக்குல்ல, அதை மேலிருந்தால் அப்படியே உழுக்கினான் பாருங்க. அந்த பழம்லாம் கீழே விழுந்துட்டு இவ பதறி போய் ஓடி போய் ஐயையோ இவ்வளவு பழமும் இப்படி கீழே விழுந்து கிடக்கே அப்படின்னு எடுத்தா. அதில் மண்ணு ஒட்டி இருந்தது. உஃப்னு ஊதுனா. உடனே அவன் கேட்டான், என்ன பாட்டி பழம் ரொம்ப சுடுதா அப்படின்னா. அப்போ அவ்வை அரண்டு போனாலாம். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244